மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க ஈஸ்வரி காலில் கட்டு போட்டு பார்த்தா சேது, தமிழ், மோகனா எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஈஸ்வரி காலில் கட்ட பார்த்ததும் வேகமா பார்த்தா இங்க சன்னாசி கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஈஸ்வரி ஈஸ்வரி என்னாச்சு? சித்ராவும் பார்த்தா அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பதட்டத்தோட கேட்கவும், சித்தப்பா ஒன்னும் இல்ல, பெரிய அடியெல்லாம் இல்ல, சின்னம்மா வலிக்கு விழுந்துட்டாங்க ஆஸ்பத்திரியில் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லையில அப்பதான் பார்த்தா நீ ஏண்டி இவ்வளவு கூட போன? அதான் தமிழுக்கு ஸ்கேன் பண்றதுக்கு கூட அவ புருஷன் போறான், கூடவே மாமியா கறியும் போறான். நீ எதுக்கடி சும்மா வீட்டில் இருக்காம இப்போ போய் காலை உடச்சிட்டு வந்து வீட்டில் படுத்து கிடக்கு, இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, நான் கவனமாக தான் போனேன், வர வழியில் யாரும் தண்ணியை ஊற்றி விட்டுருப்பாங்க போல, கவனிக்காம கால் வச்சு வலிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தா ஈஸ்வரி சொல்லவும், சரி சரி இப்போ உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், இப்போ கொஞ்சம் பரவாயில்லத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி ஆஸ்பத்திரிக்கு போனீங்களே, குழந்தை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா கேட்கவும், இங்கே பார்த்தா தமிழ் அப்பத்தாவை கட்டி பிடிச்சு, அம்மச்சி குழந்தை ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அழுதுகிட்டே சொல்லவும், இதுக்கேண்டி அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், இப்படிதான் அப்பத்தா ஆஸ்பத்திரியில என்னையும் கட்டி பிடிச்சு தமிழ் அழுதா, ஏன் இப்படி அழுகுறான்னு கேட்டா சந்தோஷத்துல அழுகுறா அப்படின்னு சொல்லிட்டு சின்னம்மாவும் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இங்க சேது சொல்லவும், பின்ன இருக்காதாடா ஒரு உயிரை சமக்கிறதுனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பார்த்தா மலரும் தமிழை பார்த்துட்டு, எதுக்கு தமிழ் இப்படி அழுதுகிட்டு இருக்கா? ஆஸ்பத்திரியில் டாக்டர் தமிழுக்கு சாதகமாக பேசிட்டாங்களோ, அதுக்காகத்தான் அப்படி அழுதுகிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி மலரும் திருத்தின்னு மோக்கவும், வேகமாக பார்த்தா தமிழ் மலரை தனியாக கூட்டிகிட்டு போய், அக்கா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மலரை கூட்டிகிட்டு போய், என்ன தமிழ் என்ன ஆச்சு? டாக்டரு எல்லா உண்மையும் ஐயா கிட்ட சொல்லித்தாங்களா? என்ன ஆச்சு? அதை விட ஈஸ்வரி அம்மாவுக்கு காலில் வேறு அடிபட்டிருக்கு, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா மலரை கேட்கவும், அது என்னவோ தெரியலக்கா, ஈஸ்வரி அத்தை பாத்ரூம் போயிட்டு வர வழியில வலிக்க விழுந்துட்டாங்களாம். இதை விட ஒரு நல்ல விஷயம் என்னன்னு தெரியுமாக்கா? உண்மையிலேயே வயிற்றுல இந்த வீட்டு வாரிசு வளருதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், என்ன தமிழ் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், ஆமாக்கா டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா, போச்சு எல்லா விஷயமும் இவருக்கு தெரிய போதேன்னு நினைச்சு பதட்டத்தோட இருந்துகிட்டு இருந்தேன். அப்பதான் ஈஸ்வரியத்தை கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நர்ஸ் வந்து சொன்னதும் அவர் ஈஸ்வரியத்தையே பாக்குறதுக்காண்டி போயிட்டாரு. அங்கே மோகனாத்தையும் நானும் தான் இருந்தோம். அப்பதான் டாக்டர் ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு வந்து 2 மாசத்துக்கான குழந்தை வயிற்றுல வளருது அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுமே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னு தெரியுமாக்கா? எப்படி தமிழ் எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், அட போங்கக்கா இதெல்லாம சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொன்னதும், தமிழ் என்ன விளையாண்டுகிட்டு இருக்க? எப்படி நீயும் ஐயாவுமே பேசி ரொம்ப நாள் ஆகுது, நீயும் ஐயாவும் தனித்தனியா தானே இருந்துகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி தமிழ் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மலரை கேட்கவும், அது வந்துக்கா நானும் இது எப்படின்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், நாங்க கொடைக்கானல் போயிருந்தோம்ல அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசவும், ஓ அப்படியா சங்கதி அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், எப்படியோ தமிழ் இந்த வீட்டு வாரிசை நீ சுமந்துகிட்டு இருக்கேல, நீ சொன்ன போய் நீயே உண்மையாக்கிட்ட, என்ன 5 மாசத்துக்கான வயிறு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. இனி போக போக நீ அதைத்தான் கொஞ்சம் சமாளிக்க வேண்டியதா இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல போனா எல்லாருக்கிட்டே நீ உண்மையை சொல்லிடுறது நல்லதுதான். நீ தான் உண்மையிலே இப்ப மாசமா இருக்கேல, அதனால நீ உண்மையை சொன்னாலும் யாரும் எதுவும் உன்னை சொல்ல மாட்டாங்க. ஏன் பெரிய ஐயாவே உன்னை எதுவும் சொல்ல மாட்டாரு. நீயே கொஞ்சம் கொஞ்சமா நேரம் பார்த்து எப்படியாவது சேது ஐயா கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி, இப்பதான் நீ உண்மையிலே மாசமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லிரு தமிழ் அப்படின்னு சொல்லி மலர் சொன்னதும், நீங்க சொல்றதும் சரிதான்க்கா, அவர்கிட்ட நான் நேரம் பார்த்து நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி தமிழும் மலரும் பார்த்தா இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க.